வெல்கம் டு கிருத்திமா கிச்சன். வாங்க, எனக்கு நம்ம வீட்டில் ஈஸியாக வைக்கிற பிரியாணி வைக்கலாம். சீக்கிரமாக வச்சிடலாம் இந்த பிரியாணி. நான் வந்து 2 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுருக்குறேன். அது மாதிரி 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டேன். இப்போ வந்து 2 பீஸ் பட்டை, ஸ்டார் 1 வந்து உடச்சி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுட்டேன். ஒரு 7 ஏலக்காய், ஒரு 6 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு ஜாதிக்காய் போட்டிருக்கிறேன். அதே மாதிரி பிரியாணி இலை, இவ்வளோ கல்பாசி, ரோஸ் எதில் என் வீட்டில் இருந்தது, அதனால் அதுவும் போட்டுட்டேன். நான் போட்டதெல்லாம் வந்து பொரியுது. எண்ணெயும் நெய்யும் உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவு விட்டுக்குங்க. நான் வந்து ஒரு 5 பச்சை மிளகாய் அந்த எண்ணெயில் போட்டுட்டேன். இந்த அளவுக்கு பச்சை மிளகாவும் பொரிஞ்சிருச்சு. நான் அந்த எண்ணெயிலேயே போட்டுட்டேன். மல்லி இவ்வளவு அந்த எண்ணெயிலேயே போட்டுட்டேன். 10 கிலோ எடுத்திருக்கேன். நான் வந்து ஒரு 3 பெரிய வெங்காயம் அளவுக்கு இதில் போட்டு போகிறேன். போட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌனிஸாக வணங்கணுங்க. நான் ஒரு 7 சின்ன வெங்காயம் எடுத்து அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். மணம் வந்துருச்சு. இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்பூனில் நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இந்த டைம் வந்து நான் 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்ல மணம் வந்துருச்சு. அந்த டைமில் தான் தக்காளி போடும். நான் இந்த பிரியாணிக்குள்ளே உப்பும் போட்டுற போகிறேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வருது. நல்லா எங்கள் வீட்டுக்கு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு இதில் வந்து நான் 1.5 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுட்டேன். போல் இதில் 1 ஸ்பூன் மல்லிப்பொடியும் போட்டுட்டேன். பொடி மிளகா பொடி எல்லாம் நல்லா கிண்டி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த டைம் வந்து நான் 2 ஸ்பூன் தயிர் போட்டு போகிறேன். நான் வந்து 3/4 கிலோ ரைஸுக்கு 1 கிலோ சிக்கன் எடுக்க போகிறேன். எப்பவுமே அரிசிக்கு மேலே வந்து சிக்கன் இருந்தால் அந்த பிரியாணி நல்லா டேஸ்ட்டு வரும்னு சொல்லி நம்ம வீட்டில் அப்படி தான் வைப்போம். மட்டன் ஆனாலும் சிக்கன் ஆனாலும் அது போல் வைக்கிறேன். இதுக்கு தகுந்த போல் வச்சுக்கலாம். ஆனால் நமக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா டேஸ்ட்டு நல்லா வருங்க. சிக்கனை போட்டுட்டு சிக்கனில் வர தண்ணியிலேயே வந்து எனக்கு பாதி வெந்துடும் சிக்கனு. பாருங்கள், நான் 2-3 வாட்டி ஓப்பன் பண்ணி நான் கிண்டி விட்டேன். இப்போ வந்து இந்த சிக்கன் எல்லாம் ஒரு பாதி வெந்திருக்கு. இந்த டைம் வந்து நான் அந்த பிரியாணிக்குள்ளே தண்ணி வச்சுக்குவேன். வந்து தண்ணி எப்படி வைக்கணும் தெரியுமா? பாத்திரத்தில் அளந்துக்குங்க. அரிசியை படி இருந்தால் படியில் அளந்துக்குங்க. 1.25 தண்ணி வைக்கணும். ஜீரக சம்பா ரைஸுன்னு சொல்லிச்சுன்னா, பஸ்மதி ரைஸுன்னு சொன்னால் நீங்கள் 1.5 வச்சா போதும். எனக்கு இப்படியே அளவு தெரியும். நான் அப்படியே ஊற்றிக்க போகிறேன். ஆல்ரெடி இதுலேயும் ஒரு டம்ளர் தண்ணி இருக்கும். பிரியாணிக்கு 1 கல் உப்பு ஜாஸ்தி தான் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து ரைஸில் அதை பிடிக்கும். 2வது, நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு 2-3 பிரியாணியெல்லாம் இருக்குது பெரிய வீடியோவில். கண்டிப்பாக பாருங்கள். அது மாதிரி செஞ்சு பாருங்கள், இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ஆனால் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைம் வந்து நான் அரிசி வந்து வாஷ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஜீரக சம்பா ரைஸு அதை போட்டு போகிறேன். இப்படி எண்ணெய் ஓரமாக பிரிஞ்சு வரணும். அது கண்டிப்பாக வரும். நம்ம ஆல்ரெடி சிக்கன் வந்து பாதி வெந்துருச்சுல்லவா. நான் வச்சுருக்கிற தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். இந்த டைம் வந்து பாருங்கள், இந்த பாத்திரத்தில் தான் 1 பாத்திரம் ரைஸ் எடுத்தேன்.
அதே போல் நீங்கள் பாத்திர கணக்கு வச்சு எடுத்தாலும் சரி, கிளாஸ் வச்சு எடுத்தாலும் சரி, அதில் அரிசி கழியும் போதே தெரியும். கொலன்னு வந்துச்சுன்னா அது புது அரிசி. அதுக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் வைக்கணும். கொஞ்சம் லைட்டாக வந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து பழைய அரிசி. அது வந்து தண்ணி ஜீரக சம்பா ரைஸுக்கு 1க்கு 1.25 வைக்கலாம். இந்த டைம் வந்து நம்ம பிரியாணி பவுடரே போடல. இது வந்து நாங்கள் வீட்லேயே பொடிச்சு வச்சுருக்கிற பவுட்ரு. இதில் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது பொடிக்கிற வீடியோவும் நான் போடுறேன். மசால் பொடியும் போட்டு நான் நல்லா கிண்டி விட்டுட்டேன். இந்த டைம் வந்து நான் மூடி போட்டுக்கிறேன். பாருங்கள், நமக்கு பிரியாணி வந்து தம்மு ஓடுற அந்த பக்குவம் வந்தாச்சு. தோசை தவாவை அடியில் வச்சுட்டு பாருங்கள், மேலே 2 ஸ்பூன் நெய் விட்டு போகிறேன். நெய்யெல்லாம் உங்கள் விருப்பம், எவ்வளோ வேணாலும் விட்டுக்கலாம். பாருங்கள், தோசை தவாவை அடியில் வச்சுருக்கேன் நான். எண்ணெய்ச்சட்டி ரொம்ப சூடாக இருக்குது, அதனால் அதை வச்சு தம்மு ஓட்டு கரெக்டாக 10 நிமிஷம். பாருங்கள், நமக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நல்லா பொழுன்னு அளவுக்கு நல்லாவே வெந்துடுச்சு. இப்படி எல்லாரும் ஒரு ட்ரிப்பு வச்சு பாருங்கள். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். வாங்க நம்ம வீட்டில் சாப்பிட்லாம். நன்றி, வணக்கம்.